Praise the Lord. கர்த்தரை ஆராதிப்போம். காலையில முதலாவது தேவனை தேடுவது எவ்வளவு உன்னதமான காரியம். பலன் உண்டாகும், தெய்வீக ஞானம் உண்டாகும், ஜெயம் எடுக்க முடியும். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுக்குரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுக்குரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே, எல்லாம் சேர்ந்து பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே. பிரியமான தேவனுடைய ஜனமே, இது ஒருவேளை நீங்க விழுந்து போய் கிடக்கலாம். யார் எனக்கு உதவி செய்வா? எனக்கு எதிர்காலம் உண்டா? நான் வாழ்வேனா? சுகிப்பனா? இந்த வேலை எனக்கு கைகூடி வருமா? இந்த தொழிலில் நான் முன்னேறுவேனா? என் பிள்ளைகளை ஆசீர்வாதமான பாத்திரமாய் எடுப்பனா? கர்த்தரை நம்புங்க. நீங்க எங்க வேணா இருக்கலாம், குழியில விழுந்து கிடக்கலாம், சேற்றில் இருக்கலாம், ஆதாளத்தில் இருக்கலாம். ஆனா நீ கர்த்தரை நம்பும் பொழுது அவர் குனிந்து தூக்குறாரா. எதுக்கு தெரியுமா? நீ நினைக்கலாம், இனி நான் பயன்படுவதற்கு வாய்ப்பு இல்லை, இனி என்னால ஒண்ணும் முடியாது. ஆனா குனிந்து சேற்றில் இருக்கிறவனை தூக்குறார். எதுக்கு? திரும்பியும் பயன்படுத்துகிற பாத்திரமாய் பிரயோஜனப்படும்படியாக, திரும்பியும் லாபமான காரியம் உண்டாகும்படியாக இந்த காரியத்தை கர்த்தர் மாத்திரம் செய்ய முடியும். இன்னைக்கு நீ எங்க வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தரை நம்ப. நீ நம்பும் பொழுது கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கிறார், பயன்படுத்துவார். தொடர்ந்து நம்ம எரிந்து கொண்டே இருப்போம். சொல்லுவோமா? இயேசுவே, எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. எத்தனை பேர் இருக்கிற இடத்துல ஆண்டவரே நான் எரிந்து கொண்டிருப்பேன், நடக்காது, முடியாது, வாய்ப்பு இல்லை, தலையெழுத்து, என்னைக்கு என் மூச்சு நிற்கிதோ அன்னைக்கு தான் என் போராட்டம் ஓய்வு. இப்படி நான் பேசுறத நிறுத்திட்டு வாயை திறந்து சொல்லுங்க, இல்லை நான் எரிந்து கொண்டே இருப்பேன், என் கர்த்தருக்காக எரிந்து கொண்டே இருப்பேன், கர்த்தர் என்னை பயன்படுத்துவார். ஆமென். இயேசுவே, இன்றைக்கு முது பிள்ளைகளாகி எங்களை முது வார்த்தையில பலப்படுத்துங்க. ஒருவேளை அநேகர் இருதயம் அப்படி அந்த அனல்னா அப்படி போகி சாம்பல் அதிகமாயிருச்சு. இப்போ பற்றி கொள்றதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இப்போ திரும்பியும் அனல் மூட்டி விடுங்கப்பா. திரும்பியும் விசுவாசத்திலையும் நம்பிக்கையிலையும் தேவனை அனல் மூட்டி விடுங்க. ஒரு வார்த்தையில பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். 2 நாளாகமம் 26ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனம். 2 நாளாகமும் 26ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? கொஞ்சம் கவனிங்க. தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நான் இப்பதான் வளர்ந்துட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் தெரியும், நான் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் மிக முக்கியம்.
உங்கள் காரியங்கள் நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, அது வேலையாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், ஏராளம் தாராளமாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கட்டும், திருமண காரியங்களாக இருக்கட்டும், இல்லையா, உயர்வாக இருக்கட்டும், வெளிநாட்டில் வேலை தேடுறதா இருக்கட்டும், இல்லையா, உங்கள் குடும்பத்தில் சமாதானம் வர்றதா இருக்கட்டும், இல்லையா, எலும்பி கட்டுகிறதாக இருக்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் சரி, அது யார் செய்கிறாருன்னா கர்த்தர் செய்கிறாரு. கர்த்தர் தான் அந்த காரியங்களை வாய்க்கப்படுகிறார். அப்போ கவனிங்க, சாங்ஷன் எங்கே ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த காலை வேளையில் நீங்கள் புலம்புறீங்க, என்னன்னு தெரில, இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு முன்னேற்றம் இல்லை, இப்படின்னா பேசினாப்புல ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அவங்க கவுண்ட் பண்ணுறாங்க, ஓகே கரெக்டு தான், நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், இந்த இடத்துல தப்பு செஞ்சுட்டேன், இது என்னோட தப்பு தான், கரெக்டு, யோ கரெக்டு, நீங்கள் அதை கண்டுபிடிச்சதுக்கு கரெக்டு. ஆனால் கவனிங்க, அன்னைக்கு பேதுரு யாக்கோபும் வலையை அலசிக்கிட்டு இருந்தது நல்ல விஷயம். அலசுறதுனால திரும்பி அவங்க வலை போடுறதுனால மீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏற்கனவே அங்கே வலை போட்டு ஒன்றும் கிடைக்கல, இப்போ வலையை அலசி பார்க்குறாங்க, நல்ல விஷயம்தான், எங்கே மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு. ஆனால் இங்கே அலசி பார்க்கும் பொழுது அதுக்கு இடையில ஏதாவது அதில் தப்பு கண்டுபிடிச்சி சரி பண்ணாங்களா என்னன்னு தெரில. சரி பண்ணியிருந்தாலும் கரெக்டு, சரி பண்ணியிருந்தாலும் ரொம்ப நல்லது. ஆனால் நல்ல கவனிங்க, அவங்க சரி பண்ணனால தான் திரும்பி கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாருன்னு இல்லை, அதுக்குன்னு சரி பண்ணாமல் இருந்துடலாம் அவசியமே இல்லைன்றதும் கிடையாது. நீ சரி பண்ணி தான் ஆகணும், அது கர்த்தர் விரும்புகிறாரு, அது கீழ்ப்படுகிறதுக்கு அடையாளம், அது நீ கர்த்தரை நம்புறதுக்கு அடையாளம். ஆனால் நீ அதை சரி பண்ணனால கிடைக்குதுன்னு இல்லை. நல்லா கவனிங்க, ஒருவேளை அந்த ஹோல்ஸ் நிறைய இருந்திருக்கலாம், ஒருவேளை அதை கட்டினா சரி பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனிங்க, வலை கிழிஞ்சு போகத்தக்க இன்னொரு வார்த்தை வருது, அந்த படகு அமுலத்தக்க. அப்போ பாருங்க, ரொம்ப வெயிட்டான ஃபிஷ்ஷு, ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் ஒவ்வொரு வித்தியாசமான வெயிட்டில் இருக்குது. அது இதுக்கு முன்னாடி பிடிச்சதுன்னா எல்லாமே சில கிராம்ஸில் இருக்கும் போல், ஆனால் இப்போ எல்லாம் கிலோ கணக்கில் இருக்குது. இப்போ பாருங்கள், இவன் சரி பண்ணதே இப்போ பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா வெயிட் ஓவரு. ஆனால் அவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுக்குற கர்த்தர் அந்த வலையை பிஞ்சு போகாமலும் அந்த படகு அமிழ்ந்து போகாமல் இருக்கவும் கர்த்தர் எவ்வளோ கரிசனை எடுக்கிறார். கொஞ்சம் அதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க, அப்போ தான் தெரியும் ஒரு மனுஷனுடைய வாழ்வில் வெற்றியில், சுகத்தில், ஏராளம் தாராளத்தில் எது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது என்று சொன்னார், அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அதில் தாங்க நம்ம விருத்தி அடைகிறோம். அப்போ கவனிங்க, தேவன் அவன் காரியத்தை வாய்க்க செய்தார், கர்த்தர் தான் வாய்க்க செய்கிறது. இதுவரை நீங்கள் மனுஷனை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி தயவுசெய்து ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. இந்த இடத்துல இருந்து எனக்கு உதவி வரும், இங்கேருந்து வருது, எனக்கு இவங்க தான் வாழ்வு, இவங்க தான் எனக்கு ஒத்தாசை அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா தயவுசெய்து இன்றைக்கி முற்றுப்புள்ளி வச்சுருங்க. கர்த்தரே ஆதாரமாயிடு. ஏன்னா உன்னை ஆசீர்வதிக்கிறது, உன் காரியத்தை வாய்க்க பண்ணுறது, உன்னை முன்னேற செய்கிறது, உன்னை வெற்றியில் கொண்டு போய் நிறுத்துறது என் கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க, கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு கர்த்தரை நம்புங்க, அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். God bless you. Bye bye.